போன முறை வெள்ள கண்ட கடையில போய் காசை நாசம் பண்ணினது. இந்த முறை வாங்க ரெஸ்டாரண்ட் மலேசியாவுக்கு போவோம். ஒன்றும் தமிழ்ல எழுதையில ஒன்றும் விலங்கையில பிடிச்சு கேட்டு நான் ஏதாவது கொண்டு வாண்டு. இது அங்கரோ பாலோ என்னன்னு தெரியல, மேசில கொட்டிட்டாங்க போல இருக்கு. சிக்கனை மட்டும் தடியில கொழுவுறதுக்கா 30 ரூபா வாங்கினாங்க. காலுது நூலிஸ்ன்னு கேட்டு நான் என்ன மாப்பிள்ளையத்தை வச்சு ஏமாத்துறான். இந்த வெள்ளக்காரங்க மாதிரி புதினாலிய தூக்கி போட்டுட்டு விலைய கூட்டிடுவாங்க. நான் யாருக்கும் சொல்லல, இதை கரைச்சு குடிச்சுதான் அந்த சீனி வருத்தமும் கொலஸ்ட்ராலும் இல்லாம ஆக்கினா. எனக்குண்டா பிள்ளைங்க மெல்லிசண்டா மெல்லிசா இருக்கணும். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்க அவ பின்னால பாக்கணும். அவன் மூஞ்சியும் ஆளு முஞ்ச பறிஞ்சு செஞ்சு பாக்குறாஞ்சு பார்த்துட்டு புருஷன்காரனுக்கு சொல்றா என்னைய பார்க்க சொல்லிஞ்சு அவரும் இப்ப திரும்பி பாப்பறிஞ்சு எல்லாம் விடுப்பு. கச்சா நேரம் கிரைண்டர்ல போட்டு அடிப்பானா. பரவாயில்ல, தொட்டு தொட்டு சாப்பிட நல்லா தானே இருக்கு. மட்டனை கறி வச்சு சாப்பிடதான் சும்மா தூக்கம். தேங்காய் பால் அள்ளி போட்டா நல்லா தானே இருக்கு. ரொட்டிக்குள்ள பச்சை மிளகாம இல்ல வெங்காயமும் இல்ல. குளிர் நாட்டுக்குள்ள தேங்காய் பாலை போட்டுருக்காங்க. அறி சாப்பிட விடாம மனசுன எப்படி இருக்கு கொண்டு இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல போய் அப்பளத்துக்கு காசு கொடுத்த முதலாம் நான் தான். வெளியில சொன்னா செருப்பால் அடிச்சிருவாங்க.